जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यदे जन्म पत्रिका வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் இப்படித்தாங்க இருப்பாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்க. இது ரொம்ப முக்கியமான பதிவுங்க. சாதாரண பதிவு இல்லை, ரொம்ப முக்கியமான பதிவு. ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குணாதிசயம்னு ஒன்று இருக்கும் இல்லையா. மனைவியுடைய குணம்னு இதுதான், கணவருடைய குணம்னு இதுதான். இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல முதலாளி இருக்கார், ஒரு இடத்துல தொழிலாளி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2 பேருக்கு செட் ஆகிடுதுன்னா அவன் 10 வருஷம்ல 20 வருஷம்ல ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். 20 வருஷம் ஆனாலும் ஒரே இடத்துல வேலை பார்ப்பான். முதலாளிக்கு ஜாலரா போட்டு அப்படியே அவனுக்கு அங்கேயே இருந்துருவான். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 20 வருஷம் ஆனாலும் அங்கேயே இருக்கான்னு பார்த்துக்கோ. 20 வருஷம் 25 வருஷம் வேலை பார்க்கணும், வாட்டுக்கும் வேலை பார்ப்பான். ஒன்றும் சொல்ல முடியாது, வாட்டும் வேலை உண்டு வேலை உண்டு அப்படின்றவங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம். நான் சமீபத்தில் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். என்ன விளம்பரம் பார்த்தேன்னா, ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்கன்னா எப்படி விளம்பரம் போடுவாங்க? பிடெக் படித்தவங்க வேணும், எம்டெக் படித்தவங்க வேணும், பிஎஸ்சி எம்எஸ்சி ஏதோ ஒரு படிப்பை போட்டு இந்த மாதிரி அனுபவம் உள்ளவர்கள் தேவை அப்படின்னு தானே நீங்கள் போட்டு பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த பதிவு இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இப்படி விளம்பரம் போட்டிருக்காங்க? இந்த மேனேஜர் பதவிக்கு ஆட்கள் தேவை, அதுவும் முக்கியமாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் துலா ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் கும்பராசிக்காரர்கள், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இந்த ராசியில் யாரும் இருந்தீங்கன்னா வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம், ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அவன் பயோடேட்டா எடுத்துன்னு வாடானே அவன் ஜாதகத்தை எடுத்துன்னு வான்னு போகிறான். உண்மையிலே இங்கே நடந்தது. நீங்கள் உண்மையிலே நடந்த விஷயத்தை பொய் சொல்லலை, உண்மையிலே இது நடந்த விஷயம். இந்த ராசியை குறிப்பிட்டு வரும்போது ஜாதகத்தை எடுத்துன்னு வந்துருங்க. இது முக்கியமாக போட்டோன்னே நானே ஷாக் ஆகிட்டேன். இப்படி ஒரு கம்பெனியும் அப்படின்னு. அது எந்த ஊர் ஞாபகம் இல்லை. இது வந்து எனக்கு தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எதுக்காக சொல்கிறேன்னே, சில பேருடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வேலையில் இருக்காங்க, ஒரு கணவன் மனைவி, ஒரு மாணவிகள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா ஒருத்தரோட கேரக்டரை பற்றி ஒரு மாணவர்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். நல்லா படித்த மாணவர்களும் இருக்காங்க, நல்லா படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க, கஷ்டத்திலையும் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. சில மாணவர்கள் இருக்காங்க எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாக மொட்டை அடித்து இந்த இடத்துல மட்டும் 4 முடி வச்சுட்டு வண்டியில் சுற்றின்னு இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவர்களும் மாணவர்கள் தான். அந்த ட்ரெஸ்ஸை ஒரு யூனிஃபார்ம் மாதிரி ஒன்று போட்டுண்டு அவர்களும் மாணவர்கள் தான். சுத்தமாக ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருவான், இந்த நடுவில் மட்டும் 4 முடி இருக்கும். கேட்டால் அவனும் ஒரு மாணவர்கள் தான். பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவன் கேரக்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இதெல்லாம் ஸ்டைல் அதெல்லாம் மாறிப்போச்சு, அதெல்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் மாறிப்போச்சு. ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 12 ராசிகளுக்கான குணாதிசயங்கள் எப்படி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த யாரெல்லாம் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, அடுத்ததாக மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ஸோ இந்த ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருப்பாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு கரெக்டாக சும்மா இருப்பாங்க. ஆனால் பிடிச்சதை விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒன்று பிடிச்சதுன்னு சொன்னால் விட மாட்டாங்க. உண்டா இல்லையா உங்களுக்கே தெரியும். இவர்கள் காமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கண்ட்ரோல் இல்லை. என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற, ஓரளவுக்கு தான் நான் பார்ப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுவும் ரிஷபராசி அதிகமாக நீங்கள் கேள்விப்படுவீங்க. இந்த பாரு, நான் ஓரளவுக்கு தான் கோபம், அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசாத, மரியாதையாக போயிடு அப்படின்வான். இதெல்லாம் உண்டு. ஏன்னா இந்த ராசிக்கு உண்டான குணாதிசயம் அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை நம்பினா லைஃப் டைம் நம்புவாங்க. அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடுத்து உங்களை வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அது சில கேரக்டர் அந்த மாதிரி, வேற வழி இல்லை. ஐயோ இதுகிட்டையா போய் நம்ம மாட்டணும், ஐயோ அண்டவா பெரிய தலைவலியில் மாட்டின்னு இருக்கேன்டா நான் அப்படின்னும். இதனால் எத்தனை ஆண்கள் குடிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? சொன்னால் தப்பு, என்ன பண்ணுறது.
சில வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற வார்த்தைகள், சில பெண்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் ஆண்கள் பொறுக்க முடியும். என்ன இப்படி பேசிவிட்டா, என்ன இப்படி பேசிவிட்டா, இப்படி பேசிவிட்டா அப்படின்னு இது பண்ணுவோம். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதம் அதிகம். ரிஷபராசிக்காரர்கள் பிடிவாதம் தான். போக மாட்டேன்னா போக மாட்டான் தான். இப்போ அவன் வீட்டுக்காரர் நல்ல மாதிரி, நீ ஏண்டி அங்கே போய் அதெல்லாம் அவன் கிடக்குறான், அவன் வீட்டில் நான் ஏன் போய் இருக்கணும், அவன் வேணும் இங்கே வந்து இருக்கட்டும். இப்படியே அந்த பிடிவாதம் அதிகமாக இருக்கும். யார் பேச்சையும் மதிக்காது. பெண்ணாக இருந்தால் யார் பேச்சும் மதிக்காது. உண்மையை நான் சொல்கிறேன். என்னை தப்பாக சொன்ன கூட நான் கவலைப்படல. யார் பேச்சுமே அது மதிக்காது. அப்பா அம்மா இப்போ முதல்ல மதிச்சா தானே நீ மற்றவங்களை மதிப்ப. அப்பா அம்மாவுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு மற்றவங்களுக்கு அங்கே என்ன புருஷனாவது இதாகுது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. புருஷன்லாம் விளக்க மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. இல்லை இப்போ அவங்களோட குணாதிசயம் அந்த மாதிரி இருக்கும். ஏன் அதனாலன்னா பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். பொசசிவ்னஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று. இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கும்போது கேரிங், அழகு, பொறுமை, ஃபேமிலி ஓரியன்ட் எல்லாமே கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் லவ் பண்ணினா ஃபுல் டெடிகேஷன். ஆனால் சண்டை பிரச்சனை வந்தால் சைலண்ட் ரிவெஞ்சு. ஏன் ரிவெஞ்சு வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருப்பாங்க. டீப் லவ் நல்ல ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் நான் உன்னை விட்டுடவே மாட்டேன்டா, உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன்டாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இருக்கும். ஓவர் பொசிசிவ்னஸ் இருக்கும், ஜெலசி இருக்கும், ஸ்டேபிள் மேரேஜ் இருக்கும், ஓரளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே. ஆனால் பணம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சில பேர். ஓவராக பணம்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிக்கனமாக இருக்கணும், சேர்த்து வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு சில தன்மை இருக்கும். ஓவர் சேவிங் உண்டு. பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணணும், சம்பாதிக்கிறது சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற யாராவது செஞ்சால் ஓகே. பிடிவாதம், பொசசிவ்னஸ், சேஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. பாசிட்டிவான விஷயங்கள் வந்து பேஷன்ஸ், லாயலிட்டி, ஸ்டெபிலிட்டி, ட்ரஸ்ட்டு எல்லாமே உண்டு. ஆனால் இவங்க கிட்ட ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா பர்மனெண்ட் கட்டு தான். பர்மனெண்ட்டாகவே தேவையில்லை அந்த மாதிரி. ஆனால் இவங்களுடைய பிடிவாதம் பல சொந்த பந்தங்களை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கண்டிப்பாக. ஆனால் இது இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னா, ஒரு சினிமா டைலாக் சொல்லணும்னா, நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. ஒன்ஸ் நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டா யாராலையும் மாற்ற முடியாது. நான் பிடிச்சதை விட மாட்டேன். ஸோ இதுதான் என் கேரக்டர். நான் இப்படி தான் இருப்பேன். மெதுவாக சென்றால் மேடை கடக்க முடியும். பிடிவாதம் பிடிச்சவனை கடவுள் கூட காப்பாற்ற மாட்டான். பிடிவாதம் பிடிச்சவனை யார் காப்பாற்ற மாட்டான்? கடவுள் கூட காப்பாற்ற மாட்டான். நீ திமிர் எடுத்து போய் நீ இருக்க, உன்னை நான் காப்பாற்றணுமா? உன்னை எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்து உனக்கு எவ்வளோ இது பண்ண, நீ திமிரில் இருந்தால் நீ இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். ஸோ உன் கையில் தான் எல்லாமே இருக்குது. ரிஷபராசிக்காரர்கள் ஸ்லோவாக வருவாங்க, ஆனால் ஸ்ட்ராங்காக நிலைச்சிருப்பாங்க. நல்ல குணாதிசயங்கள்லாம் இருக்குது, ஆனால் நல்ல விஷயங்கள் இருந்து இதெல்லாம் இருக்குது. என்ன பண்ணுறது? இவர்களை மாற்ற முடியாது. இவர்களை புரிஞ்சு கொள்ளணும். இவங்களை மாற்ற முடியாது. ஆனால் என்ன பண்ணாலும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. இவங்களை மாற்ற முடியாது. இவர்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சரி நீ இப்படியா, சரி ரைட் போ, நானும் இப்படியே இருந்துட்டு போகிறேன், அவ்வளோதான். 10 இருந்துட்டு போக வேண்டியதுதான். உன் குணாதிசயம் எப்படியா, சரி ரைட்டு. சிம்பிளாக சொல்லுவாங்களே, சில பேர் சொல்லுவாங்க நாய் வாழை நிமித்த முடியும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், மனசை நினச்சி போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும்னு இப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். சரி என்ன பண்ணுறது? எல்லாம் காலம் கடந்து போச்சு, பிள்ளைங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க, நம்ம ஏதோ அப்படியே போக வேண்டியதான். ஏதோ வாழ்க்கை ஓடினா சரி அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்படி இருக்குது. இதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிறது, இதுக்கப்புறம் வர யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி இருக்கணும் என்னங்கிறதெல்லாம் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் கற்றுக்கிறது. ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன்.